வாங்க டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காவை இங்கிலீஷில் கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி எண்ணெயில் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 எண்ட்ஸையும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தவரங்காயில் எல்லா சைடும் எண்ணெய் கோட்டாகிற வரைக்கும் கலந்து கொடுங்க. அடுத்து 1/4 டம்ளர் தண்ணியை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி 8லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் ஆயிடுச்சான்னு அமுக்கி பார்த்தாவே தெரியும், கலரும் மாறி இருக்கும். இப்போ கொத்தவரங்காய்க்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். இப்போ துருவன தேங்காய் 2.5 டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிடுங்க. 3 நிமிஷம் கலந்து கொடுத்தீங்கன்னா டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. கொத்தவரங்காய் பொரியலில் தேங்காய் ஏன் ஆட் பண்ணுறோன்னா கொத்தவரங்காயில் சிறு கசப்பு இருக்கும், அது போகிறதுக்கு தேங்காய் ஆட் பண்ணால் பேலன்ஸ் ஆகிடும். இல்லைனா நீங்கள் முட்டை கூட ஸ்க்ராம்பிள் பண்ணி அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அப்பயும் பேலன்ஸ்டாக இருக்கும். கொத்தவரங்காயில் நிறைய நார் சத்து இருக்குது, அதோட இது நரம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை 2 வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கொத்தவரங்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.